அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 நிஅமத்துக்கள் இருக்கிறது, அந்த 2 நிஅமத்துக்களிலும் அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். என்ன அந்த நிஅமத் தெரிஞ்சவங்க பாப்போம். 2 நிஅமத்துக்கள் இருக்காம், அந்த 2 நிஅமத்துக்களிலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள். தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க, என்ன அந்த 2 நிஅமத்து? ஆரோக்கியம், ஓய்வு நேரம். மாஷா அல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்ஸஹத்து வல் ஃபரா. முதலாவது நிஅமத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பது என்னென்று சொன்னால் ஆரோக்கியம். ஆரோக்கியமான நோய் இல்லாத வாழ்வு தான் என்ன ஆரோக்கியமான வாழ்வு. இது அல்லாஹ் தந்தாருளா இல்லையா? ரெண்டாவது என்ன? அல் ஃபரா, எங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் கிடைச்சா என்ன செய்யணும்? நல்ல கேம் ஒன்று விளையாடணும். அப்படியா? ஓய்வு நேரம் கிடைச்சா என்ன செய்யணும்? இஸ்லாம் ஓய்வு நேரத்தை எதற்கு பயன்படுத்தினால் அது நிஅமத் என்று சொல்கிறது. இப்போ நாங்கள் எந்த வேலையும் இல்லை, ஓய்வு என்பதனால் வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து இந்த பயானக்கு இருக்கும், இந்த தர்பியாவில் கலந்து கொண்டிருக்கும். அப்போ எங்களுடைய ஓய்வு நேரத்தை பிரயோசனமான ஒரு அமலில் நம்ம கழிக்கணும். இப்போ நம்ம இருக்கிற நேரமெல்லாம் நமக்கு நன்மை எழுதப்படுதா இல்லையா? நன்மை எழுதப்படுது. எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்து அவனுடைய மார்க்கத்தை தங்களுக்குள் படித்து கொள்கிறாங்களோ, மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் உங்களுடைய பெயர்களை எல்லாம் அவனுடைய பட்டியலில் பதிவு செய்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்வுடைய சக்கீனத், அமைதி இந்த சபைக்கு வருகிறது என்று சொன்னார். என மலக்குமார்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சபையாக அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் கழிக்கிற அந்த ஓய்வு நேரத்தை ஆக்கியிருக்கிறான். அப்போ இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் சரியாக பயன்படுத்துவது அல்லாஹ் தந்த மிக பெரும் நிஅமத். ஆரோக்கியம் என்பது ஆகப்பெரிய நிஅமத். அதனால தான் எங்களோட ஆரோக்கியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறது, நோயாளிகளை விசாரிக்க செல்லுங்கள். ஜியாரத்துல் மரீல். இன்றைக்கு படுத்த படுக்கையாக ஹாஸ்பிட்டல்லையும் வீடுமாக அலைந்து திரியக்கூடிய நோயாளிகளை போய் கட்டாயம் நீங்கள் நோய் விசாரிக்க வேண்டும். அது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று இஸ்லாம் சொன்னதற்கு காரணம் என்ன? ஒரு நோயாளியை போய் பார்த்தா தான் அல்ஹம்துலில்லாஹ் நான் எவ்வளவு அழகாக இருக்கேன், எனக்கு என்ன ஆரோக்கியம் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்வோமா இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ நோயாளிகள் படுத்த படுக்கை, அவரால் அவருடைய சுய தேவையை கூட நிறைவேற்ற முடியாது. ஆனால் அப்படி இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் இலகுபடுத்தி தந்திருக்கான். சில நோயாளிகள் விரும்பிய சாப்பாட்டை சாப்பிட இயலாது, அவர்கிட்ட பணம் இருக்கி, அவரிடத்தில் செல்வம் கொட்டி கிடக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, மாடா மாளிகையில் வாழ்கிறார், ஆனால் விரும்பின சாப்பாடு சாப்பிடலாம், கட்டுப்பாடு போடப்படி. சில நோயாளிகள் 2 கிட்னியும் ஃபெயில், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நோயாளிகள் இந்த உலகத்தில் வாழ்வதும் வாழாமல் மரணித்து போவதும் சமம்ங்கிற அளவுக்கு வேதனையோடு எத்தனையோ நோயாளியை பார்க்குறோம். ஆனால் அப்படியான நோய்கள் இல்லாமல் எங்களை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்து இந்த உடல் உறுப்புகளில் எந்த குறையும் இல்லாமல் எங்களை அல்லாஹ் படைச்சிருக்காருன்னா நம்ம எவ்வளோ அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். எவ்வளவுக்கு இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் நாங்கள் கழிக்கணும். உதாரணமாக இந்த 5 விரல் இருக்கு, இந்த பெருவிரல் மட்டும் எங்களுக்கு இல்லை வச்சுக்கொள்வோம். அல்லாஹ் இதை எங்களுக்கு குறையாக படைத்து விட்டான் என்றால் இந்த கையால் ஏதாவது வேலை செய்யலாமா? ஏதாவது ஒரு பொருளை பிடிக்கலாமா? சாப்பிடலாமா? மோட்டார் பைக்கில் ஓடலாமா? ஒரு பாரத்தை தூக்கலாமா? இந்த பெருவிரல் மட்டும் இல்லைண்டா ஒரு வேலையும் செய்யலை. சாப்பாடு அள்ளி சாப்பிட்றாலும் இந்த விரல் வேணும், மோட்டார் பைக்கில் ஓடுறாலும் இந்த விரலால் முறுக்கணும், ஒரு பேக்கை தூக்குறாலும் இந்த விரலால் பிடிச்சா தான் தூக்கப்படும். இந்த 4 விரலாலையும் ஒன்றும் செய்யலாம். இந்த ஒரு பெருவிரல் இல்லைன்னால் அல்லாஹ் சொல்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன். நாம் மனிதனுக்கு 2 கண்களை படைக்கவில்லையா? 2 கண்ணை தந்திருக்கானா இல்லையா அல்லாஹ்? இப்போ எங்களுக்கு ஒரு 14 வயசு 15 வயசுன்னு வைப்போம். பிறந்தத்திலிருந்து இந்த 2 கண்ணும் வேலைஞ்சிட்டு கடும் கிளியரா எதையும் பார்க்கலாம். எவ்வளவு தூரத்தில் வார பொருளும் எங்களுக்கு தெரியும். வானத்தை பார்க்கம், சூரியனை பார்க்கம், சந்திரனை பார்க்கம், படிக்கம், கலரை பிரித்து அறிகிறோம். இரவு விளங்குது, எங்களுக்கு பகல் விளங்குகிறது. சாப்பிட்ற சாப்பாட்டை அப்படியே இன்பமாக கண்ணால் பார்த்து ரசித்து சாப்பிட்றோம். அப்போ இந்த கண்ணுக்கு நிகராக எத்தனையோ கேமராக்கள் இன்றைய கண்டுபிடிக்கப்பட்டி, எத்தனையோ குவாலிட்டி கேமராக்கள், HD கேமராக்கள் எல்லாம் இன்றைய கண்டுபிடிக்கப்பட்டி. ஆனால் சார்ஜில் போடாட்டி வேலையுமா? அது சார்ஜில் போடாட்டி வேலை செய்யுமா? வேலை செய்யாது. எவ்வளவு கிளியரான கேமராவாக இருந்தாலும்
ஒன்று பேட்டரி போடணும், இல்லாட்டி சார்ஜில் போடணும். அவ்வளோதான் மனித கண்டுபிடிப்பு. ஆனால் அல்லாஹ்வோட கண்டுபிடிப்பு 14 வருஷம் 20 வருஷமாக நாங்கள் வாழ்கிறோம். இந்த கண் எந்த குறையும் இல்லாமல் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கு. ஒன்று தான் செய்யணும், என்ன? சாப்பிடணும், அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டா அந்த எனர்ஜி சாப்பாடு செமிப்பாடு அணைஞ்சு எங்களோட கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் போணுச்சென்றால் கண் கிளியராக இருக்கும். இளைஞர் பருவத்தில் இந்த கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வயது போக போக போகத்தான் கண்ணில் பல நோய்கள், உடல் உறுப்புகளில் நோய்கள், உடல் தேய்மானங்கள், வயது பருவத்தை அடைஞ்சு கடைசியில் நாங்கள் பலகீனப்பட்டு போவோம் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர சிலர் வயோதிபத்தை அடைந்தாலும் நோய் நொடி இல்லாமல் அல்லாஹுடைய அருளால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கண்ணியத்துக்குரிய இளைஞர்களை நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தை முதலாவது புரிய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், 2 கிட்னியும் ஃபெயிலான ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் நம்ம ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க. கிட்னி ஃபெயிலானால் ஒரு மனிதன் அவர் உலகத்தில் வாழ்ந்தாலும் வாலாட்டியும் சமணங்கிற அளவுக்கு வேதனை. கிட்னி எவ்வளவு? கிட்னி நீளம் எவ்வளவு? ஆக 11 சென்டிமீட்டர். நம்மளோட வகுத்துக்குள்ளே இருக்கிற கிட்னியோட சென்டிமீட்டர் எவ்வளவு? 11 சென்டிமீட்டர். நம்மளோட கையை எப்படி பொத்தினால் எங்களோட கையினுடைய இந்த அளவு தான் ஒருவருடைய கிட்னி. 2 கிட்னி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திரியான். எத்தனை கிட்னி இருக்கு? 2 கிட்னி. கிராம் எத்தனை? கிலோ கணக்கில் அவர் 2 கிலோ இருக்குமா எங்களோட கிட்னி ரெண்டும்? ஒரு கிட்னி வெறும் 160 கிராம். 160 கிராம். என்ன தொழில் செய்து இந்த கிட்னி? நம்ம குடிக்கிற பானங்கள், நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் அகத்துறிஞ்சி அதை சுத்திகரித்து அதில் இருக்கிற எங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துகளையும் எடுத்துக்கொண்டு மீதத்தை சிறுநீராக மாற்றுது. அதே நேரம் எங்களுடைய இரத்த ஓட்டத்தை சுத்திகரிக்கிறது. கிட்னி செய்கிற மிக பிரதானமான தொழில் என்ன? எங்களோட இரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை எல்லாம் அகத்துறிஞ்சி கழிவுகளை அகற்றிவிட்டு எங்களுடைய இரத்தத்தை சுத்தமாக சுத்திகரிப்பது தான் கிட்னி செய்கிற பிரதானமான வேலை. ஒருவருக்கு கிட்னி ஃபெயில் ஆகிவிட்டால் அவருடைய உடம்பில் நஞ்சு இரத்தத்தோடு சேர்ந்து கலந்துக்கிட்டே எரியும். அதனால தான் இன்றைக்கு பார்க்கும், கிட்னி ஃபெயிலான ஒருவர் கட்டாயமாக 3 நாளைக்கு ஒருக்காக டயாலிசிஸ் பண்ணணும். எத்தனை மணித்தேலம் பண்ணணும்? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவர் படுத்த படுக்கை இருக்கணும். அவர் உடம்புல இருக்கிற ரத்தத்தை மெஷினுக்கு கொடுத்து மெஷின் கிட்னி செய்கிற வேலையை ஒரு 50 கிலோகிராம் அல்லது 100 கிலோகிராம் மெஷின் செய்யும். அப்போ விளங்குது அல்லாஹ்வோட அருள். கிட்னி இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு உறுப்பு 160 கிராம் கிட்னி எவ்வளோ ஃபங்க்ஷன் எங்கள் உடம்புக்குள்ளே செய்யுது. அது எப்போ விளங்கும்? அது இல்லாமல் போன ஒருவரை போய் பார்த்தா தான் விளங்கும் அவர் படுற பாடு. 3 நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உடம்பு அப்படியே ஓடி போய் ஊதிரும். வயிறு ஊதி அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே ஊதி முகமெல்லாம் ஊதியேன் அவரோட ரத்தத்தில் நஞ்சு கலந்துரி. அந்த நச்சை அகற்றுறது இது கிட்னி. அந்த கிட்னி ஃபெயில் ஆயிட்டு. கிட்னி ஃபெயில் ஆனால் உடம்பில் நஞ்சு கூட 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 தண்ணி கூட 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 அவருடைய உடம்பு அப்படி ஊதிக்கிட்டு போகும். டயாலிசிஸ் பண்ணலன்னா கடைசியில் மவுத். இது சாதாரணமாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கிட்னி செய்கிற தொழிற்பாடு. அப்போ எங்களுக்கு அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் 2 கிட்னியை வச்சு நாங்கள் சிந்திக்காமலேயே நம்ம அதுக்காக எந்த நேரமும் ஒதுக்காமலேயே இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் 4 மணி நேரம் படுக்கணும். படுத்த படுக்கையாக படுத்தா தான் அந்த ரத்தம் இயற்கையாக இல்லை செயற்கையாக சுத்திகரிக்கப்படும். ஆனால் உடம்பு இயற்கையாக இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு போட்டு படுத்துருவோம். ஆனால் உள்ளுக்கு மெஷின் என்ன செய்யுது? எங்களுடைய சாப்பாட்டை எல்லாம் சுத்திகரித்து அதை அகத்துறிஞ்சி எங்கேயெல்லாம் சத்து போடும் அங்கேயெல்லாம் அனுப்பி அரைக்க வேண்டியதை அரைச்சி கழிவாக ஆக்க வேண்டியதை கழிவாக்கி காலையில் மலத்தோட வழியாக்குது. அப்போ இந்த சமீபாட்டு தொகுதி அல்லாஹ் தந்திருக்கிற மிக பெரும் அருள். தூக்கம் அது மிக பெரும் ஒரு அருள். என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் பகலையில் ஓடி திரிஞ்சாலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இரவை நாங்கள் ஆடையாக ஆக்கியிருக்கிறோம். சுபாத்தா வஜஅல்னா அல்லைல லிபாஸா, உங்களுக்கு இரவை நாங்கள் ஆடையாகவும் அதே நேரம் உங்களுக்கு நாங்கள் தூக்கத்தை ஓய்வு நேரமாகவும் தந்திருக்கோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு 10 நிமிஷம் தூங்கி விடுமுன்னா, ஒரு அரை மணி நேரம் தூங்கி விடுமுன்னா, அல்லது இன்றைக்கு மருத்துவம் சொல்லி ஒரு மனிதர் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கினால் அவருடைய உடம்பு மீண்டும் ரீஃப்ரெஷ் ஆகி அவர் கடும் ஆரோக்கியமானவராக செயற்படுவார் என்று சொல்லுது. அப்போ கணியத்துக்குரிய மாணவர்களே, இந்த உதாரணங்களை எல்லாம் ஏன் சொல்லி காட்டுறேன் என்றால், எங்களுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் இந்த இளமை பருவத்தில் எந்த குறையும் இல்லாமல் சீராக தந்திருக்கான இல்லையா? எந்த நோயும் எங்களுக்கு இல்லை. அவ்வளோ இயற்கையாக எங்களுடைய உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக பெரும் அருள். நோய் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ் தந்த நிஅமத். இந்த நிஅமத்தை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும்.